ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன வீடியோன்னா, ஒரு சூப்பரான மாடலுங்க. சூப்பரான மாடல்னு சொல்லலாம். ஈஸியான, சிம்பிளான ம் எப்படி சிம்பிளா எப்படி தைக்கணும் அந்த மாடலை அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து சைடில் வந்து ஒரு சிலருக்கு வந்து அப் அண்ட் டவுன் வரும். ஸ்லீவ்ல இருந்து கீழே அடிக்கிறோம்ல, பெல்ட் இது வரைக்கும் அடிக்கும் போது சிலருக்கு வந்து அப் அண்ட் டவுன் வரும். அது வந்து அப் அண்ட் டவுன் இல்லாம எப்படி அளவு எடுக்கிறது? கட்டிங்ல வந்து கரெக்ஷன் பண்ண முடியாது. கட்டிங்லயும் கரெக்ஷன் பண்ணலாம். ஆனா கட்டிங்ல விட நம்ம தைக்கும்போது வந்து கரெக்ஷன் நெறைய பண்ணிக்கலாம். கரெக்ட்டா வரும். நீங்க அந்த மாரி பாருங்க. ஒரே டிசைனு 3 ப்ளவுஸுக்குமே பஃப் ஸ்லீவு, போட் நெக்கு. அந்த போட் நெக்ல சின்ன சின்ன வித்தியாசம். சின்ன சின்ன வித்தியாசம்னா என்னன்னா, ம் ஒரு போட் நெக் வந்து பைப்பிங் வச்சு அந்த டைமண்ட் ஷேப்ல வரும். அந்த டைமண்ட் ஷேப்புக்கு வந்து பைப்பிங்கு. இன்னொரு பிளவுஸ்ல வந்து இப்ப தச்சிட்டு இருக்கேன்ல, இதுல வந்து பைப்பிங் வச்சு பார்த்தீங்க, எடுக்கல தெரியல. அப்புறம் இதுல வந்து என்னன்னா, அந்த சின்ன சின்ன ஸ்டோன்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து கட் பண்ணும் போது கொஞ்சம் டைட்டா பிடிக்குது, வேற ஒன்றும் இல்லை, அதனால தான் காமிச்சேன். இதுல வந்து இந்த எல்லோ கலர் இருக்குங்களா, இது வந்து பைப்பிங் கொடுத்தா தெரியல, அதனால நெக்குக்கு மட்டும் பைப்பிங் கொடுத்தேன். அந்த டைமண்ட் ஷேப்ல வரும் பாருங்க, அதுக்கு வந்து கொடுக்கல. இந்த பிறகு ஏற்கனவே நான் அடிச்சு வச்சுட்டேன் இந்த பிளவுஸை. ஏன்னா இதுல வந்து அந்த டைமண்ட் ஷேப் மட்டும்தான் அடிச்சு திருப்பணும், அதனால வந்து அடிச்சு திருப்பிட்டேன். நெக்குக்கு மட்டும்தான் பைப்பிங் கொடுக்கணும். ஸ்லீவ்ல வந்து இது ஃப்ரண்ட்டு. இந்த ஃப்ரண்ட்ல பாருங்க, நான் வந்து ஏற்கனவே ஃபுல்லா பதிச்சு வச்சிருக்கேன். ஃபுல்லா பதிச்சுன்னா மேல வந்து லைனிங் பீஸ் வச்சு சுத்தி தையல் அடிச்சு வச்சுட்டேன். இந்த டாட் பிடிக்கிற இடத்துல பாருங்க கொஞ்சம் இல்லாம இருக்கு, அதனால பிரச்சனை இல்லை. கட்டிங்ல வந்து அதெல்லாம் வரும். அது எந்த இடத்துக்கு நேரம் அந்த மாதிரி இல்லாம இருக்கிறத பார்த்து நம்ம கட் பண்ணிக்கிட்டா சரியா இருக்கும். ஒரு 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 சின்ன ஐடியா சொல்றேங்க. டாட் பிடிக்கிறது ஒரு சிலருக்கு அந்த டாட் எவ்வளவு தூரம் பிடிக்கணும் அப்படின்றது வந்து ஒரு டவுட்டாவே இருக்கும். நீங்க அந்த டாட்ல ஒரு புள்ளி வருது பார்த்தீங்களா அந்த மிஷின்ல, அந்த புள்ளி அளவுக்கு நீங்க பிடிங்க. நீங்க அளவு வச்சுக்கிட்டே இருக்கணும்னு அவசியமே இல்லை. கார்னர்ல அங்க வச்சுட்டு அந்த புள்ளிக்கு நேரம் ஒரு கை வச்சு அவ்வளவுதாங்க டாட்டு. 2 டாட் சேம் அதே மாதிரி பிடிக்கலாம். கீழே இறக்கத்துல வர டாட்டும் சைட்ல ஒரு டாட் வருங்களா, அந்த 2 டாட்டும் வந்து அந்த அளவுக்கு பிடிச்சிக்கலாம். எவ்வளோ டாட் பிடிக்கணும் அளவு தெரியாமலே ஒரு சிலர் மார்க் வச்சுருப்பாங்க. மார்க் இல்லைன்னா அந்த அளவு பிடிச்சிருங்க. அப்புறம் 3வது டாட் வந்து ஹாம்கோல் கிட்ட வரும் பாருங்க, அந்த டாட் எவ்வளவு மெஷர்மெண்ட் சொல்றேன் பாருங்க. அது வந்து அந்த புள்ளிக்கு கீழே இருக்குல்ல, அதை கை வைக்கிறேன் பாருங்க, அதுக்கு நேரா வந்து அளவு வச்சு நீங்க பிடிச்சிங்கனாவே உங்களுக்கு வந்து மார்க் வைக்கல அப்படின்ற எண்ணமே வராது. எப்பயுமே வந்து 2 டாட் வந்து அந்த மிஷின்ல இருக்கிற புள்ளி வரைக்கும், 3வது டாட்டு அந்த மிஷினுக்கு சைட்ல இருந்து பக்கம் அந்த ஓட்டமா இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல கொஞ்சம் தூரம் வச்சு பிடிச்சிங்கனாவே உங்களுக்கு அளவு வந்து கரெக்டா இருக்கும். 2 கப்பும் அடிச்சாச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட் வந்து எப்பயுமே அப் அண்ட் டவுன் வரும்னு சொல்லும் பார்த்தீங்களா, அந்த அப் அண்ட் டவுன் வராம இருக்கிறதுக்கு எப்படி பட்டி அளவு எடுக்கிறது அதுதான் காமிக்கிறேன். பிளவுஸ் பேக் சைடு மடிச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல. அப்புறம் ஃப்ரண்ட் வந்து அடிச்சு வச்சிருக்கோம் நம்ம. அதை எடுத்து மேலே வந்து ஷோல்டர் பக்கமும் இந்த சைடு வந்து ஹாம்கோல் பக்கமும் கரெக்டா வச்சுட்டு, அங்க பாருங்க மேலேயும் கீழேயும் எங்கேயுமே நகர்த்தாம அப்படியே வச்சு கீழே சைட்ல கீழே இறக்கத்துல இப்படி லைட்டா மடிச்சுட்டு ஒரு கோடு போட்டுருங்க. இதுதான் பட்டிக்கு நம்ம எடுக்கிற மெஷர்மெண்ட். நீங்க வந்து ஃப்ரண்ட் பக்கம் எடுக்க தேவையில்ல, சைட்ல வர பட்டி மட்டும் அளவு எடுத்தா போதும். இப்போ வந்து நம்ம ரஃபா ஒரு பீஸ் வச்சிருக்கோம்ல, ஒரு சிலர் வந்து பட்டி அடிச்சுட்டு அளவு எடுக்கலாம். நான் வந்து பட்டி அடிக்கிறதுக்கு முன்னாடி அளவு எடுக்கிறேன்னா காரணம் தான். ஏன்னா மீதி பீஸ் வந்து உள்ள மடிச்சு அடிச்சோம்னா பட்டி கொஞ்சம் ஸ்டிப் நல்லா கொஞ்சம் கனமா இருக்கும். அதுக்காண்டி எதுக்கு அதை சைஸ் பண்ணணும்? ஒரு சிலர் சைஸ் பண்ணாம அடிப்பாங்க, இந்த ஓரத்துல வச்சு அடிச்சிருவாங்க. அதனால வேண்டாமே. இந்த மாதிரி வந்து நம்ம முதல்ல மார்க் பண்ணிட்டு
அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ துணி வேஸ்ட்டாக கட் பண்ணி போடுறது, உள்ளே அடிச்சிட்டு இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமேன்றதுக்காண்டி தான் அதுமாரி அடிக்கிறது. ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் ப்ளவுஸில் இருக்கிற அளவு மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சைடில் வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டில் இருக்கிற சைடில் இருக்கிற அளவு நோட் பண்ண தேவையில்லை. ஒரு சிலர் ஏன் காரணம்னா, ஒரு சிலர் வந்து சைடு வந்து இது பின்னாடி பேக் வந்து இறக்க சொல்லியிருப்பாங்க. ஒரு சிலர் வந்து தூக்க சொல்லியிருப்பாங்க. கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் மேலே ஏற்றி வைன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் வந்து நாங்கள் சைடில் வந்து அளவு நான் எப்பயுமே எடுக்க மாட்டேன். நான் ப்ளவுஸு ஃப்ரண்ட்டு ரெடி பண்ணிவிட்டு பேக் அளவு வச்சு நான் பட்டி எடுத்துக்குவேன். பட்டி அடிச்சிட்ருக்கேன். அந்த பட்டி அடித்து முடிச்சுட்டு நான் அந்த ப்ளவுஸில் ஜாயிண்டில் இன்னொரு இதில் ஒரு விஷயம் என்னன்னு பாருங்க. இந்த பட்டி அடித்து முடிச்சதுன்னு சொல்கிறேன், பார்த்துட்டே இருங்க. ரெண்டு பட்டி அடிச்சாச்சு. நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதை அப்படியே கட் பண்ண வேண்டியது தான். இதை கட் பண்ணிட்டு இந்த ஃப்ரண்ட்டுக்கு அடையாளம் வைப்போம்ல, அந்த அடையாளம் சைடில் ஒரு 1/4 இன்ச்சுக்கு நான் கிராஸாக வெட்டிக்குவேங்க. ஏன் அந்த கிராஸாக வெட்டுறோம்னா, இப்போ வந்து டாட் பிடிச்சிருக்கும்ல அந்த கப்பு ஷேப்பு, அந்த பீஸும் இதுவும் வச்சு ஜாயின் பண்ணும்போது ஒரு சிலருக்கு வந்து அப் அண்ட் டவுன் வரும், மேலே ஒரு மாதிரி நீட்டிட்டு இருக்கும். எப்படி இருந்தாலும் தைச்சதுக்கப்புறம் அதை கட் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட்லேயே இது மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா, இது பாருங்க 2 பீஸ் வைக்கும் போது கரெக்டாக இருக்கும். 2 டாட்டை உள்ளே மடிச்சு விட்டுட்டு இது அடிக்க வேண்டியது தான். ஃப்ரண்ட்டில் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இருக்குங்க. அது ஒவ்வொன்றும் வந்து நம்ம கரெக்ஷன் பண்ண கப்பு ஷேப் நல்லாயிருக்கும். யாரும் எந்த குறையும் சொல்ல மாட்டாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கரெக்டாக வந்து ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்கள் தான். ஒரு சிலர் வந்து அப்படியே அடிச்சிருவாங்க. ஒரு சிலர் வந்து அந்த சின்ன சின்ன விஷயத்த இந்த சின்ன சின்ன விஷயங்கள் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு ப்ளவுஸு தைக்க தெரியல அப்படின்ற யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் வரும். எப்படின்னா, அந்த ப்ளவுஸை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அவ்வளோ அழகா நம்மளுக்கு நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதான் சின்ன சின்ன நுணுக்கங்கள் சொல்கிறேன், சின்ன சின்ன கரெக்ஷன் சொல்கிறேன்னு சொன்னீங்கல்ல, கரெக்டாக ஈவனாக வந்துருச்சுங்களா அந்த பட்டி அடிச்சது. இதுக்கப்புறம் டபுள் தையல் போடுவேன் எப்பயுமே. அடுத்தது இதை பாருங்க. ஒரு சிலருக்கு வந்து பேக்கில் வந்து தூக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து இந்த மாதிரி இந்த பட்டியை மட்டும் லைட்டாக கிராஸ் பண்ணி கட் பண்ணாவே உங்களுக்கு பின்னாடி இடுப்பு தூக்காது, லூஸ் வராது. பாடியெல்லாம் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் பின்னாடி மட்டும் லைட்டாக தூக்குதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா முன்னாடி தூக்குதுப்பான்னு சொல்லுவாங்க. கொக்கி மாட்டினா கூட பின்னாடி பார்க்க டைட்டாக இருக்கு, முன்னாடி வந்து இப்படி பரிவில் லூஸாக இருக்குன்னு. அதுக்கு தான் அந்த கிராஸ் எடுக்கிறது. ஃப்ரண்ட் அந்த பட்டியில் கொஞ்சம் லைட்டாக கிராஸ் எடுத்துட்டோம்னா அந்த தூக்காது, பேக்லேயும் தூக்காது, ஃப்ரண்ட்லேயும் தூக்காது. அப்புறம் எல்லாரும் அடிக்கிற மாதிரி தாங்க கொக்கி பட்டி ஐப்பட்டி அடித்து திருப்புறது. இதுல நான் கொக்கி பட்டி ஐப்பட்டி அடிக்கிறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நான் பிளவுஸ் தைக்கும் போது யாராவது கஸ்டமர் வந்தாங்கன்னா, நான் இந்த கொக்கி பட்டி ஐப்பட்டி வந்து அந்த தையல் தெரிஞ்சவங்களே வந்தாங்கன்னா கூட அவங்க தைக்கும் போது அது கொஞ்சம் சிரமமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நான் தைக்கிறத பார்த்ததுமே சொல்லுவாங்க, நீங்க தைக்கும் போது பார்க்கும் போது அவ்வளோ அழகா இருக்கு, இன்ட்ரெஸ்டா இருக்கு, தைக்கணும் அப்படின்னு தோணுது. ஆனா எங்களுக்கு மட்டும் இப்படி தைக்கும் போது வர மாட்டேங்குது, கரெக்டாவே வர மாட்டேங்குது. ஆனா நீங்க தைக்கும் போது பார்க்கும் போது தையலை கத்துக்கணும், உங்க பார்க்கவே அழகா இருக்கு, தைக்கும் போதே அவ்வளோ இதுவா இருக்கு, தைக்கணும், நாங்களும் டெய்லர் ஆகணும், தைக்கிறது கத்துக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட்லேயே வந்து வி ஷேப்பாக அடிக்க மாட்டேன். நெக்கெல்லாம் அடிச்சு முடிச்சுட்டு லாஸ்ட்ல தான் வி ஷேப் அடிப்பேன். ஏன்னா அந்த அப் அண்ட் டவுன் ஒன்று வரும்.
கொக்கி பட்டி ஐப்பட்டி வைக்கும் போது அப் அண்ட் டவுன் வரும். அந்த அப் அண்ட் டவுன் வருதுன்னா அதுக்கு வந்து நம்ம ஒரு லைட்டா அப் அண்ட் டவுன் வந்தா கூட லாஸ்டா கொக்கி பட்டி ஐப்பட்டி அடிக்கும் போது அந்த கொஞ்சம் இறக்கியோ இல்லை ஏத்தியோ அப்படியே அடிச்சுக்கலாம். அதுக்காண்டி தான் வராது மேக்சிமம். அப்படி ஒரு சில சட்டைக்கு வந்துச்சுன்னா அந்த லாஸ்ட் டைம்ல கரெக்ஷன் பண்ணிக்கலாம்ல, அதுக்காண்டி தான் லாஸ்ட்ல வி ஷேப் அடிப்பேன். வந்து பேக்ல வந்து மார்க் வச்சுக்கிறேன். இந்த பேக்கும் ஃப்ரண்ட்டும் பாருங்க, ஷோல்டர் வச்சுட்டேன்னா அப்படியே கீழே நகட்டிட்டு வந்தோம்னா பாருங்க, ஃப்ரண்ட்டுக்கு மார்க் பண்ணதும் பேக்குக்கு மார்க் பண்ணதும், அதுக்கப்புறம் அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஹாம்கோல்ல பாருங்க எந்த ஒரு அப் அண்ட் டவுனும் வந்தது கிடையாது. நீங்க சைஸ் பண்ண வேண்டியதே கிடையாது. அப்படியே ஷோல்டர் ஏத்திட்டு ஸ்லீவ் ஏத்திடலாம். இதுக்கு தான் வந்து நான் வந்து சைடில் வந்து பாடி கப்பு ஷேப் வச்சு மார்க் பண்ணி பட்டி வந்து கட் பண்ணி ஜாயின் பண்ண சொல்றது. இந்த சைடும் பாருங்க, 2 சைடும் வந்து கரெக்டா இருக்கும். ஃப்ரண்ட் பேக்கு, இங்க அப்படியே ஷோல்டர். இதெல்லாம் அவ்வளோதாங்க. பைப்பிங் வச்சு ஸ்லீவ் ஏற்றணும், அவ்வளோதாங்க. ஸ்லீவ் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல. நான் பைப்பிங் வச்சுட்டேன். பைப்பிங் வைக்கிறது ஏன் வந்து காமிக்கலன்னா, கிராஸ் பீஸ் வச்சாதான் பைப்பிங் வச்சா நல்லா இருக்கும். ஆனா நேர் பீஸ்ல பைப்பிங் வைக்கும் போது கொஞ்சம் அந்த பைப்பிங் உருட்டி தைக்க முடியாது. அவங்க சொல்லிட்டாங்க பைப்பிங் வச்சு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு. ஆனா பைப்பிங் வந்து நேர் பீஸ்ல வந்து பைப்பிங் வச்சோம்னா ஃபினிஷிங்கா இருக்காது. சொன்னோம்னாலும் புரியல. அதனால சரி பரவாயில்ல எப்படியாவது வச்சிருவோம்னு சொல்லிட்டு வச்சேன். நல்லா நீட்டா தான் இருக்கு. இருந்தாலும் கிராஸ் பீஸ் எடுக்கிற பைப்பிங்க்கும் நேர் பீஸ்ல வர பைப்பிங்க்கும் சின்ன வித்தியாசம் இருக்க தான் செய்யும். த்ரெட் வச்சு பைப்பிங் எடுக்கலாம், ஆனா நான் எடுக்கல. த்ரெட் வச்சு எடுக்கல. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லலாம், ஒரு சில விஷயங்கள் சொல்ல முடியாது. அதனாலதான் வந்து த்ரெட் வச்சு ஏன் பைப்பிங் எடுக்கலன்றது. ஏன்னா வேலை அது கொஞ்சம் அதிகம், அதனாலதான் அது எடுக்கல. வேற ஒண்ணும் கிடையாது. கூட ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கொஞ்சம் டைம் ஆகும். எமர்ஜென்சி வேணும்னு சொல்லி கேட்டதுனாலதான் சரி அடிச்சிட்டு இருக்கு. ஸ்லீவ் ஏத்தியாச்சுங்க. ஸ்லீவ்ல வந்து பஃப்பும் வைக்கணும். அதே போல வந்து சைட்ல வந்து சுருக்கம் வரக்கூடாது. கையில வந்து சுருக்கமே இல்லாம அவங்க ஒரு போட்டோ காமிச்சாங்க. அக்கா இதுல பாருங்க, இதுல வந்து கையில சுருக்கமே கிடையாது, பஃப் கை தான். ஆனா கையில எந்த சுருக்கமும் இல்லாம நீட்டா இருக்கு பாருங்க. எனக்கு இது போல நீட்டா வேணும்னு சொன்னாங்க. அதனால பஃப் கை வச்சு நீட்டா அடிச்சிருக்கோம். அவ்வளவுதாங்க. 3 பிளவுஸ் சொன்னேன்ல, இது ஒரு பிளவுஸ் வந்து முடிய போகுது. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தா தாங்க இருக்கும். மேக்சிமம் எவ்வளோன்னா ஒரு 20 நிமிஷம் இருக்குங்க வீடியோ. தயவுசெய்து வீடியோ பாருங்க. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கேன். வீடியோ முழுசா பார்த்தாதாங்க உங்களுக்கு அதுல ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்குமா இல்ல தேவையில்லாத வீடியோவா அப்படின்றது தெரியும். ஒரு நாளைக்கு சொல்றதுல வந்து உங்களுக்கு தேவையா இருக்கும், ஒரு நாள் சொல்றது தேவையில்லாம இருக்கும். ஆனா எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணாதீங்க. சப்போஸ் அப்புறம் திருப்பி நீங்க அதை தேட வேண்டியது இருக்கும். ஏன்னா என்னோட இதுல நான் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கும் போது எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுருவேன். ஆனா அதனுடைய தேவை இருக்கும் போது அந்த வீடியோவை நான் தேடிட்டு கிடப்பேன். அது தேடி அதை அந்த விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வெளியில யார்ட்டையும் போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட யூடியூப்ல நிறைய நம்மளுக்கு என்ன டவுட்டோ அந்த டவுட்டுக்கு தகுந்த வீடியோவை ஆன் பண்ணி பார்க்கலாமுங்க. எங்க தையல் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா
கண்டிப்பா வந்து முழுசா வீடியோ பாருங்க. பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்க. என்னன்னா ஃப்ரண்ட்ல வந்து 2 விஷயம் சொல்லியிருக்கேன். முக்கியமான விஷயம் 2 விஷயம் சொல்லியிருக்கேன். அந்த பட்டி வந்து கரெக்டா எடுத்தீங்கன்னா, இந்த மாரி நீங்க எதனாலன்னா, இந்த லாஸ்ட் 4 தையல் 3 தையல் போடுறீங்க. இந்த லாஸ்ட் 3 தையல் நான் வந்து 4 தையல் தான் போடுவேன். அந்த 4 தையல் போடுறப்பயும் அந்த அப் அண்ட் டவுன் வராது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த 3வது தையல் 4வது தையல் போடும்போது கிராஸ் வரும். அது வராம இருக்கிறதுக்கு தான் அந்த மாரி சொன்னேன். இதுதான் சாரி. இது ப்ளவுஸு. ம். ஃபர்ஸ்ட் ப்ளவுஸு. எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்களா? பக்காவா நீட்டா இருக்குங்க பார்க்கறதுக்கு. நீங்களும் தைங்க. தச்சா நல்லா நீட்டா இருக்கும். இது சேலை. அடுத்தது இன்னொரு ப்ளவுஸு சேலை. இதுல வந்து உள்ள வந்து பைப்பிங் குடுத்துருக்கேன். அவ்வளோதான். அந்த டைமண்ட் ஷேப்ல பைப்பிங் குடுத்துருக்கேன். இதுல கொஞ்சம் கலர் கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. குடுத்துருக்கேன். இது வந்து 3வது ப்ளவுஸு. இந்த 3வது ப்ளவுஸ்ல அ 2வது ப்ளவுஸ்ல வந்து காமிச்சேன்னா, அந்த ப்ளவுஸ்ல வந்து அதிகம் வேலை இல்ல. ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ்லயே எல்லாத்தையும் சொல்லிட்டேன். சேமா எல்லாமே ஒரே அளவுன்றதுனால. 2வது ப்ளவுஸ்ல இந்த 3வது ப்ளவுஸ்ல ஏன் வந்து இது கொஞ்சம் இதுல சொல்றேன்னா, ப்ளவுஸுக்கு பைப்பிங் இல்ல. நெக்குக்கு மட்டும் பைப்பிங்கு. 2வது ப்ளவுஸுக்கு நெக்குக்கும் பைப்பிங்கு, அந்த டைமண்ட்க்கும் பைப்பிங். அதனால சேம் வந்து அது நான் வீடியோ போடல. இது வந்து என்னன்னா, இந்த டைமண்ட் ஷேப்ல இருக்கிறதுக்கு அ ஒரு சின்ன மாடல். சின்ன மாடல் தான். இதனுடைய கட்டிங் வீடியோ வந்து நான் போடலன்னு நெனைக்கிறேன். ஏன்னா 3மே வந்து ஒரே அளவுல தான் கட் பண்ணேன். அந்த லைனிங் மட்டும் கொஞ்சம் வித்தியாசம் வச்சு கட் பண்ணியிருப்பேன். நான் கண்டிப்பா அந்த கட்டிங் வீடியோவ போடுறேன். இது வந்து அந்த பார்டர் இருக்குங்கல்ல, ப்ளவுஸ்ல வந்து பார்டர் இருக்கும். அந்த முந்தி பக்கம் லாஸ்ட்டா கொஞ்சம் கரையில்லாம இருந்துச்சு. பைப்பிங் வைக்கணும். ஆனா வந்து சேலையில எடுத்தோம்னா நேர் பீஸ் தானங்க விழும். நேர் பீஸ் எடுத்து பைப்பிங் குடுக்கும்போது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும்னு சொல்லிட்டு. அதனால வந்து இந்த ஒரு ஸ்கொயர் ஷேப் சாரி ஒரு கட்டம் ஷேப்ல வந்து துணி இருந்துச்சு. அதே வந்து கிராஸ் பீஸா வச்சு நம்ம அடிச்சு குடுக்கலாமே பைப்பிங் அப்படின்னு. அந்த பாப்பா கேட்டாங்க, எனக்கு அதுலயும் டைமண்ட் ஷேப்லயும் வந்து பைப்பிங் வச்சு குடுங்கக்கான்னு. நான் சொல்லிட்டேன், எனக்கு பைப்பிங் வைக்கலாம்ப்பா. ஆனா நீங்க நெனைக்கிற மாரி உருட்டிலாம் வைக்க முடியாது. கொஞ்சம் பைப்பிங் வந்து கொஞ்சம் பட்டையா இருக்குன்னா, ரொம்ப பட்டை கிடையாது. அது உருட்டுற மாரி தான் இருக்கும். அப்படிதான் வைக்க முடியும்னு. சரி பரவாயில்லக்கா அதுல வச்சு குடுங்கன்னு. அதனால தான் வந்து அந்த டைமண்ட் ஷேப்ல இருக்குல்ல, அதே ஷேப்புக்கு நம்ம போட்டோம்னா கிராஸ் ஆயிடும் அது. கிராஸ் பீஸ் மாரி ஆயிடும். அந்த கிராஸ் பீஸ் அடிச்சு படிமான தையல போட்டு, நீங்க திருப்பி அது மேல ஒரு தையல் அடிக்கும்போது, பைப்பிங் மாரியே இருக்கும் அது. டபுள் தையல் போட்டுக்கோங்க. ஒரு தையல போட்டு 2வது தையலு. காமிக்கிறேன் பாருங்க. பைப்பிங் மாரி இருக்குங்களா? கொஞ்சம் மேல எடுத்து காமிச்சா தெரியுது. ஆனா கீழ வச்சா தெரியல. இப்ப வந்து இதுல வந்து ஒரு அ சின் சின்னதா டிசைனு துணி கட் பண்ணாமலே இந்த சென்டர்ல. அதுக்கு நான் அந்த பால் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். சேல கலர்லயே பிளெயினா இருந்தது. அதுல கொஞ்சம் எடுத்து பால் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு, அ அது மேல அந்த கேப்ல ஒரு 3 பாலும், கீழ வந்து இதுல வந்து 6 பாலோ, 7 பாலோ வச்சிருக்கேன். 6ன்னு நெனைக்கிறேன். 2 எத்தன வைக்க முடியுதுன்னு பார்ப்போம். 3 அளவு ப்ளவுஸ்ல 6 வச்சிருக்கேன். 4
6 பால் தான் வச்சுருக்கேன். வச்சுட்டு அந்த பிசுரை வந்து கட் பண்ணி விட்டுட்டேங்க. கட் பண்ணி விட்டுட்டு அவ்வளோதாங்க. இதை மடித்து வந்து அப்படியே ஒரு தையலில் போட்டுட்டிங்கனாவே இது கொஞ்சம் மடிக்கும் போது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. ஏன்னா துணி கொஞ்சம் திக்காக இருக்குது. அதுவும் இல்லாமல் பால் வச்சுருக்கோம்ல அதுலேயும் கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். வச்சு அடித்ததுக்கப்புறம் நல்லா இருக்குங்க நீட்டாக. இது வந்து அடிச்சுட்டு கீழே இவ்வளோ கேப் இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா, கீழே வந்து அதுக்கு பட்டி மடித்து அடிக்கணும். இடுப்பு பெல்ட்டு இதில் வந்து டபுள் தையல் போட்டுக்கோங்க. டபுள் தையல் அடிச்சுட்டு இதில் வந்து நெக்குக்கு வந்து பைப்பிங் கொடுக்கணும். இப்போ வந்து நம்ம அப்படியே அடித்து தான் திருப்பியிருக்கோம். இதில் வந்து நெக்குக்கு வந்து பைப்பிங் கொடுக்கணும். கீழே பெல்ட் அடிச்சுட்டு கீழே வந்து பைப்பிங் கொடுக்கணும். அது இந்த கொடுத்துட்டேன் பாருங்க, அவ்வளோதாங்க. பைப்பிங் கொடுத்துட்டேன். நல்லா இருக்குங்களா?